ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க பாலாஜி எம்ஜிபி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணடி வந்திருக்கோம். இந்த ரம்ஜான் மந்த் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து மண்ணடி ரொம்ப ஃபேமஸ் இந்த அங்கப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட்ல. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா இங்க மண்ணடி வந்திருக்கோம். ஸோ நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறது தான். இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இங்கே போய் சாப்பிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு உள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ஆள போட்டுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. வாங்க போவோம். கைஸ், நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி 7 ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த இஃப்தார் வந்து ஓப்பன் பண்றது வந்து இந்த 6 மணிக்கு வந்துடுவாங்கல்ல. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். ஸோ இப்போ போயிட்டு என்ன இருக்குது இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெசி ஷாப் வந்து போயிருக்கோம். இப்போ வந்து அவங்க கிட்ட என்ன இருக்கு பார்ப்போம். சொல்லுவா பாஸ். ஓகே பாஸ், இது வந்து இளநீர் நம்ம டிஸ்பிளேக்காக இது வச்சிருக்கோம். அடுத்து வந்து நம்ம ரோஸ் மில்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நுகுப்பால் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இளநீர் சர்பத் இருக்கு, அது கடல் பாஸ் இருக்கு, பொதுவாக ஜூஸ் ஐட்டங்கள்லாம் பொதுவாக போட்டு வச்சிருக்கோம். அலிமா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை ஐஸ்ல போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் பாஸ். இந்த புகையெல்லாம் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு இது மாதிரி ஒரு ஷோ மாதிரி நம்ம பண்ணி நம்ம வியாபாரம் நல்லா டெவலப் பண்றோம் பாஸ். ஓகே. அடுத்து வந்து நமக்கு நான்வெஜ்ல சிக்கன் ஐட்டம் என்ன பார்ப்போம். அப்படியே நம்ம கடை வந்து ஃபியூஸ்டிங். சரிங்களா, எல்லாமே சிக்கன்ல தான் போடுவோம். எல்லாமே வெரைட்டியா இருக்கும். சரிங்களா, நம்ம கிட்ட வந்து சிக்கன் பீஸா இருக்கு, ஸ்பைசி சிக்கன் இருக்கு, வீல் கபாப் இருக்கு, பாலக் ரோல் இருக்கு, அரேபியன் சிக்கன் ரோல் இருக்கு, சிக்கன் கபாப், சிக்கன் சமோசா, விங்ஸ் வந்து 250 ப்ரோ, கேண்டி சிக்கன் இருக்கு. இது எல்லாமே சிக்கன் சம்பந்தப்பட்டது தான் ப்ரோ. எல்லாமே வெரைட்டி ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க நீங்க. நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா பாலக் ரோல், அரேபியன் ரோல். ஓகே, பாலக்கும் அந்த அரேபியன் கொடுத்துருங்க. ஆமா, பிளேட்ல கொடுத்துருங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மண்ணடி அங்கப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கடை வந்து பார்த்தா சாப்பிட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கு மென்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அங்கே வந்து அவங்களோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலக் பன்னீர் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் ரோல் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நுங்கு சர்பத் ஒன்று இருக்கு, அது வாங்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ண எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து கீரையில பண்றது போல. இது பாருங்க, பாலக் ரோல் உள்ள எப்படி இருக்கு பாப்பா. இதை பாருங்க, கொஞ்சம் சூடா இல்லை, பட் இது பாருங்க உள்ள கீரை போட்டு செஞ்சிருங்க. சிக்கன் வித் கீரை. லைட்டாக சூடு கம்மியாக இருக்குது, பட் டேஸ்ட் வந்து எப்படின்னா ஷவர்மா மாதிரி இருக்குது. கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே வந்து பட்டாணிலாம் போட்டுருக்காங்க. இது பாருங்க, பட்டாணி பச்சை மிளகாலாம் போட்டு செஞ்சுருக்காங்க. இது இன்னும் ஒன்று கொஞ்சம் உள்ள லைட்டாக சூடு கம்மியாக இருக்குது. இது வந்து அரேபியன் ரோல். நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. உள்ள நூடுல்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து மைனஸ்லாம் போட்டு சமையல் செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது இதில், பட் காரம் இல்லை இதில். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் இல்லை. ஓகே. இப்போ நுங்கு மெல் வந்து இப்போ சாப்பிட்டுங்களா எப்படின்னு சொல்லுங்க, கொஞ்சம் எப்படி இருக்குன்னு. ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. இப்போ நுங்கு அதில் சின்னது ஸ்மால் விச்சா இது கட் பண்ணி போடுவேன், அந்த ஃப்ளஷ் இது. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு. இது ப்ளஸ் இங்கே நான் வந்து விங்ஸை ட்ரை பண்ணேன். விங்ஸ் எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு. அந்த ரவுண்ட் கலர் அந்த பேமெண்ட் தெரியல, பட் ஆனால் ரவுண்ட் கலர் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெஸ்ட்டாக இருக்குது இந்த கல்ல. நீங்கள் அதான் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த கல்ல அது பெஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டதுல. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு வந்து இது ரெண்டுல இந்த பாலுக்கு வந்து சமையல் இருந்துச்சு. வந்து நம்ம இப்போ முடிச்சுட்டு அடுத்த கடை போய் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ நுங்கு சர்வ் சாப்பிட எப்படி இருக்கு. நான் சாப்பிட்டு கொஞ்சமா வச்சிருக்கேன். கேமராமேன் பாவம்ல, எப்படி இருக்க? பாத்தீங்கன்னா சிக்கன்லாம் தெரியுது, நல்லா சிக்கன்லாம் தெரியும் ப்ரோ. நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் மட்டும் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. இது எல்லாருமே சாப்பிடலாம், காரம்லாம் கம்மியா இருக்கு. சின்ன பசங்க எல்லாம் சாப்பிடலாம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே. நுங்கு மெல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுங்கு பால் வாங்கிருக்கோம். ஆக்சுவலா அது பிரைஸ் சொல்ல மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து 60 rupees. அந்த வாங்கின 2 ரோலுமே வந்து பாத்தீங்கன்னா 60 rupees தான். இது நுங்கு மெல்ல பாலில் வந்து நுங்கு போட்டுருங்க. சூப்பரா இருக்கு. ஆஹா, ஜில்லுன்னு பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கி சாப்பிடும் போது கொஞ்சம் சூடு பண்ணி தர மாதிரி கேளுங்க. சூடு பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் சூப்பராக எல்லாமே. இது வந்து பயங்கரமா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி வந்து. என்ன குனாபா சிக்கன், சேமியா குனாபா சிக்கன். இது வந்து தந்தூரி ஸ்டிக்கு. ஓகே. இது சீஸ் பேட்டி இருக்கு, சிக்கன் ரோலு, இது வந்து மலாய் ரோலு, இது என்னன்னா கேண்டி சிக்கன். ஆட்டேஜில் வந்து ஸ்பெஷல் வந்து குனாபா சிக்கன். திங்க தேட்டாத சிக்கன் இருக்கு. தந்தூரி கேண்டி இது பாருங்க, இது தந்தூரி கேண்டி. வடை பச்சி போண்டா சம்சா இருக்குன்னா சுட சுட கிடைக்கும். என்ன மட்டன் சம்சா, சீஸ் பால் இருக்கு, தந்தூரி இது இருக்கு, பீஸ் ஃபிங்கர் இருக்கு, நண்டு வறுவல் இருக்குண்ணே. இது கொஞ்சம் என்ன ஸ்பெஷலாக அது வந்து ஒரு பிளேட் கொடுத்துருங்க அப்படியே. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டச்சில் வந்து நம்ம ஒரு கெபாப் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டி சிக்கன் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து ஸ்பெஷலாக குனாஃபா சிக்கன். அவங்க வந்து மேலே சேமியெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உள்ள சிக்கன் வச்சு இது பண்ணிடுறாங்க. குனாஃபா சிக்கன் இது பேர்.
வந்து ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது 3 எது பெஸ்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு வந்து நான் கேண்டி சிக்கன் போயிடும் இல்லை வேணாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குனாஃபா சிக்கன் ட்ரை பண்ணுவோம். மேலே வந்து சேம் இருக்குல்ல அது போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணுங்க செமையாக சுட பண்ணி கொடுத்தாங்க இப்போ தான். இங்கே பாருங்க தெரியுதா இந்த கறி வடை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா சிக்கன் வந்து மின்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நம்ம புலா உண்டெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் எல்லாமே அந்த ஷவர்மா டேஸ்ட் வருது. ஒரு மாதிரி ஃப்ளேவர் எல்லாமே மசாலா போட்டு நல்லா சூப்பராக இருக்கு. நிறைய சிக்கன் இருக்கு உள்ள செமையாக இருக்கு. சிக்கன் வந்து நல்லா அந்த சின்ன போட்டு பீஸ் பண்ணிருக்காங்க. மின்ஸ் பண்ணி நல்லா போட்டுருக்காங்க. ஓகே மேலே இருக்க அந்த சேமையில் வந்து எந்த டேஸ்ட்டும் இல்லை. பட் ஆனால் உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கெபாப். சிக்கன் கெபாப் சிக்கன் இருக்குல்ல அது வந்து ஹரியாலி கெபாப் இருக்குல்ல அந்த டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் ஓகேவா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேண்டி சிக்கன். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா வரவே முடியல. பட் சென்னையில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியது எல்லாமே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். மேலே பிரெட் இருக்குல்ல அந்த பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மசாலா வச்சு அதை கேண்டி சிக்கன் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கு. பட் இது 3 எது பிடிச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த குனாஃபா சிக்கன் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு மசாலா எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இது 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான். நம்ம வந்து போய் சாப்பிட்டு அடுத்து என்ன கடை பார்ப்போம் போயிட்டு. அல்மைனில் வந்து பார்த்தீங்கன்னா முகபத் கா சர்பத் வாங்கியிருக்கோம். அப்புறம் கிறிஸ்பி சிக்கன் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குது. பட் சூடாக இல்லை. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரோஸ் மில்கில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பைனாப்பிளில் கட் பண்ணி பைனாப்பிளில் வந்து வாட்டர் மெலன் கட் பண்ணி போட்டுருங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு நல்லா இருக்கு. இது மஸ்ட் இது அல்மைன் என்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பே பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வரீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எது நல்லா பார்த்து அம்மாங்க. ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட்டிங் வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் அது சாப்பிடணும்னு நினச்சிருந்தேன். பிளாக் கரண்ட் ஃப்ளேவரு. மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டிருக்காங்க. ஏய் வாடா. நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. என்னடா இதுக்கெல்லாம் வந்து ஓவர் ஹைப் பண்ண நீ வேணாம். நான் வந்து இப்போ ட்ரை பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அது 2 ஃப்ளேவர் போடுறாங்க. வேறு மேலே வந்து பாதாம் போடுறாங்க. அடியில் வந்து பிளாக் கரண்ட்டு ஜெல்லி மாதிரி இருக்குது. சூப்பராக. சாப்பிடும் தான் ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு ஷேக் ஆஃபர் சொல்லிட்டு நான் 10th படிக்கும் போது எடுத்துன்னு வந்துடுவோம். அவங்க அப்பா சவுதியிலேருந்து அது ஏதோ வாங்கின்னு வருவார். நல்லா தான் இருக்குது. மச்சான் ஷேக்கு உன் ஞாபகம் வந்துச்சு மச்சான் சாப்பிடும்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மறுபடி வந்து ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி. பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னா வந்து போகலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். பட் நாங்கள் வந்து ஒரு 3 கடை சாப்பிட்டுருந்தோம். எதுவுமே வந்து ஸ்பான்சர் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். கை காசு போட்டு தான் வாங்கி சாப்பிட்றோம். நம்ம வந்து காசு போட்டு வாங்கி சாப்பிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நாங்கள் சாப்பிட்ட கடையில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னது மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஒரு சில கடையில் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணிட மாட்டாங்க எதுவுமே. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி நம்புறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய். நான் உங்கள் பாலாஜி. நான் உங்கள் ராஜேஷ். பாய் பாய்.